ஒரு டேட்டா எடுத்து வைப்போம் நம்ம. எவ்வளவு பேர் நீங்க பணி நியமனமும் பெருசா இல்லன்றீங்க. பணி நியமனமே இல்ல. அது இல்லாத இருந்தாவது பட்சத்துல எதையா எடுத்து நாம இல்ல. வந்து வெரிஃபை பண்ணலாம். இல்லாததுலயே இவ்வளவு லட்சணம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ஆ. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் குரூப் ஏப்ரல் 9ஆம் தேதி குரூப் 1 இன்டர்வியூ முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த மொழியில அவர் தேர்வு எழுதினார், மெயின் தேர்வு எழுதினார் அப்படிங்க நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ம். அது என்ன மர்மம் ஒளிந்திருக்கிறது? ம். யுபிஎஸ்சி ரிலீஸ் பண்றாங்கல்ல, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் நம்ம கேட்கிறோம். நம்ம மாணவர்களை பார்க்குறோம். தமிழ்ல படிச்சு சார் நான் 4 வருஷம் தமிழ் படிச்சேன் சார். 5 வருஷம் உட்கார்ந்து எழுதுறேன். அப்ப இதுல என்ன தெரியுமா தெரியுது? இனிமே ஹிஸ்டரி தமிழ்ல படிக்க வேண்டாம். பாலிட்டி படிக்க வேண்டாம். ஜியோகிராஃபி எதுவுமே தமிழ்ல படிக்க வேண்டாம். ஏல இருந்து இசட் வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன் படி இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா போதும். இங்கிலீஷ் எழுதுனா மார்க் போட்டுறா. இல்ல மீண்டும் கேட்கிறேன் அந்த அரசியல் கேள்வியை. தமிழில் படித்தால் அரசு வேலை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாரக மந்திரமா சொன்னாங்க எங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம். தமிழில் படித்தால் அரசு வேலை என்பது 100% பொய். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஆங்கிலத்தில் எழுதினால் மட்டுமே வேலை. பொது ஆங்கிலம் அப்படிங்கிறத போட்டு குரூப் டி எக்ஸாம் எழுதுனா வேலை. அதை பொது தமிழ் இங்கே இருந்தாலும் கொஸ்டின் நாங்கள் கஷ்டமாக கேட்டுருவோம். அப்படிலாம் நம்ம வந்து நாங்களாம் செக் வைப்போம் சார். இது கடந்த 4 வருடம் நடக்குது சார். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். செக் வைக்கிறதெல்லாம் என்னத்துக்கு? போய் அரசு பள்ளி மாணவன் வந்து ஒரு கனவுகளோட வந்து எழுதுறவன். அது வந்து வெறும் அவனோட கனவு இல்ல, அவன் வீட்டோட கனவு. வீட்டோட கனவு சார். ஒவ்வொருத்தரும் வந்து சும்மா வந்து உட்காந்து எக்ஸாம் எழுதல சார். பலதரப்பட்ட வேலை வீட்டில் எக்ஸாம் எழுதுறாங்க. வேலைக்கு போற பெண்கள் படிக்கிறாங்க சார். பிரைவேட் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் வந்து குழந்தைய பார்க்க முடியாம குழந்தைய அம்மா அப்பா கிட்ட விட்டு காசுல தங்கி படிச்சு நம்முடைய சூரியவம்சம் படத்துல தேவயானி மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. பட் யாருடைய அந்த உழைப்பையும் கண்டுக்காம தப்பு தப்பா கேள்வி. இப்ப கூட நான் ஓபன் சேலஞ்ச் இந்த மீடியால பண்றேன். இனி வரக்கூடிய எக்ஸாம் இந்த ஒரு 6 மாசம் எடுத்துறாங்கல்ல. இந்த இப்ப ஏப்ரல் அனௌன்ஸ்மென்ட் எல்லாம் வருது. ஜூன் 15 குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு கேள்வி கூட தவறாக நாங்கள் கேட்கவில்லை, எல்லாம் கரெக்டா கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பயங்கரமா செக் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு கேள்வி கூட தப்பா இல்லாம எக்ஸாம் அவங்க கேட்டாங்க. அந்த எக்ஸாம் நடத்திட்டாங்க. 200 கேள்வி தான் எக்ஸாம் நடத்திட்டாங்கன்னா நான் இந்த ஃபீல்டு விட்டே போயிடுறேன். தப்பா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க.